வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பன்னீர் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது பன்னீர் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 லிட்டர் திக்கான பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது எப்போவுமே மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். கொஞ்சம் சேர்க்கும் போதே பால் நல்லா திரிஞ்சிச்சுன்னா அதோட நம்ம நிறுத்திக்கலாம். பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டும் போது கீழே ஒரு பாத்திரம், அதுக்கு மேலே வடிகட்டி, அதுக்கு மேலே இந்த மாதிரி காட்டன் துணி போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த லெமன் ஸ்மெல்லாம் இருக்கும்ல, அதனால நம்ம தண்ணி சேர்த்து நம்ம லெமன் ஸ்மெல்லை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு அதுக்கு மேலே வெயிட்டான பொருள் ஏதாச்சும் எடுத்து வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு தண்ணி எல்லாமே போயிடும் நல்லா. இப்போ நம்ம இந்த பன்னீரை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். உள்ளங்கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக நம்ம பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து இதை ஒரு பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிராக் இல்லாத பால் வரும். இந்த மாதிரி எல்லா பாலையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பன்னீரை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் பண்ணும்போது நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்து பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட பன்னீர் பால்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. நம்மளோட பன்னீர் பால்ஸ் ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பன்னீர் போடுறதுக்காக பால் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் இப்போது 2 ஸ்பூன் பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் இந்த பால் சீக்கிரமாக திக்காகிறதுக்காக. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இதை நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாதாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வேறு எந்த நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் நம்ம பன்னீர் பால்ஸை போட்டுடலாம். இந்த பால் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பன்னீர் பால்ஸ் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்படி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பன்னீர் பால்ஸை அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் கீர் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.